பார்த்ததுமே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். உடம்பெல்லாம் அனலா கொதிச்சது. இதுதான் பெணாத்தினேன். அதனாலதான் டாக்டர் கூட்டு வந்தேன். எனக்கு என்னாச்சு டாக்டர்? ப்ளீஸ் டெல் மீ. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லம்மா, நான் இருக்கேன் இல்ல. முதல்ல இந்த டீ குடிமா. டீயா? ஆமா, உனக்கு என்னாச்சு தீபா? ஹெல்ப் மீ சேவ் மீன்னு தூக்கத்துல எதுக்காக அப்படி கத்துன? ப்ளீஸ் டாக்டர், என்ன எதுவுமே கேட்காதீங்க. கேட்காதீங்கன்னா உன் மனசுல பயம் இருக்கு, அது சொல்றதுக்கு தயங்குற நீ. பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ப்ளீஸ் டாக்டர். எனக்கு தெரியுமா, நீ எதையோ பார்த்து பயந்துருக்க. அதை இப்ப என்கிட்ட சொல்றதுக்கும் பயந்து நடுங்கிட்டு இருக்க. இப்படி மனசுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சிருந்தேன்னா பாரம் அதிகமாகி உன்னை படுத்த படுக்கை ஆக்கிறோம். யார்கிட்டயாவது சொன்னேன்னா மனசுல இருக்க டென்ஷன் குறைஞ்சிருமா? என்ன நடந்துச்சுன்னு என்கிட்டயாவது சொல்லுமா? உண்மையை சொல்றேன் டாக்டர், சொல்றேன். நேற்று ராத்திரி காந்தி மண்டபத்துக்கு பக்கத்துல ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்க ஒரு மாடம் நடந்தது. ரொம்ப கொடூரமான மாடம். அதை மறக்கவே முடியாது. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா சார், நேற்று ராத்திரி நான் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தப்ப அவர் ரொம்ப பயந்து போயிருந்தா. ஏன்னு கேட்டா அவர் கொலையை பார்த்தாலாம். எங்க பார்த்தாலாம்? காந்தி மண்டபத்துக்கு பக்கத்துல நடு ரோட்ல. அப்படின்னா அந்த பொண்ணு அன்னைக்கு ராத்திரி நடந்த கொலையை கண்ணால பார்த்திருக்கான்னு நினைக்கிறேன். இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா? அந்த பொண்ணு ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டல்ல இருக்கிறா. பேரு தீபா. என் பேச்ச நம்புங்க சார், நான் எதையுமே பார்க்கல, எனக்கு எதுவுமே தெரியாது. மிஸ் தீபா, தப்பு பண்றதை விட தப்பு மறைக்கிறது பெரிய குற்றம், தெரியுமா உனக்கு? இப்ப என் கண்ணோட்டத்துல நீ கூட பெரிய தப்பு பண்ணிருக்க. கொலையை பார்த்த நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணல. சார், நான் யாருமே இல்லாத ஒரு அனாதை. ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. மர்டர் கேஸ்ல சாட்சி சொல்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கோர்ட்டு கேஸ் அலைஞ்சுக்கிட்டு இருந்தா இருக்கிற உத்தியோகமும் போயிடும்.